அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ரவா வெஜிடபிள் ரவா கிச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ரவையை நம்ம லேசாக வறுத்துக்கணும். எந்த ரவை வாங்கினாலும் பாக்கெட்டில் சில இதில் வறுக்கப்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க. ஆனாலும் அதனுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம லேசாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். வறுத்தீங்கனாலே அது ரவை ரொம்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கருகாம லேசா சிவக்க வறுத்து இந்த ரவையை தனியா ஒரு தட்டுல போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை நான் சொல்றேன். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு 2 கரண்டி எண்ணெய், கடலெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு கடுகு வெடிச்ச உடனே கருவேப்பிலை ஒரு கொத்து அதில் போட்டுருங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் இஞ்சி துண்டுகளையும் அதில் போட்டு லேசாக வறுத்துக்கணும். இப்போ நம்ம இதுக்கு வெங்காயம், தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, கேரட்டு இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ நான் அதில் வெங்காயத்தையும் தக்காளியையும் தனித்தனியாக போட்டு லேசாக வதக்கிக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். அதையும் லேசாக வறுத்துட்டு அடுத்ததாக பீன்ஸு, பச்சை பட்டாணி, கேரட்டு இது எல்லாத்தையும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே அதில் போட்டு நான் வதக்கிக்கிறேன். பச்சை பட்டாணின்னா இந்த ட்ரை க்ரீன் பீஸ் கிடையாது. இது பச்சையாக இருக்கும். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே அதுலேருந்து தோல் உரிச்சிட்டு நம்ம இந்த பச்சை பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட்டு, கிச்சடி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நான் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இதுக்கு கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த ரவா கிச்சடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நம்ம தயார் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் ரவை எடுத்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உப்பு ஆட் பண்ணோன்னே நான் அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றினா கிச்சடி மாதிரி இருக்கும். இப்போது இந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் நல்ல ஒரு கலக்கிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சிடுறேன். அப்புறம் நல்ல இந்த உள்ளே இருக்கிற காய்கறிகள் ஆவியிலே வேகும். அதே சமயத்தில் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வறுத்து தனியாக வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நான் கொட்டி அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கேன். அப்படியே மொத்தமாக கொட்டிட்டோம் அப்படின்னா கட்டி தட்டி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொட்டிட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டி தட்டாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளறினீங்கன்னா இந்த ரவா கிச்சடி மாதிரி வரும். இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். அப்புறம் நம்ம இதை உடைக்கிறதுங்கிறது இயலாத காரியம், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் அதை கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா அதை கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு லேசாக மூடிடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு அதை நம்ம மூடிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை கிளறோம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கும் போதே என்னென்னா மஞ்சள் தூளை போட்டிங்க அப்படின்னா இது மஞ்சள் கலரில் இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. இதில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இதில் போட்டிருக்கிற அந்த பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சடிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இதுக்கு பேர் தான் வெஜிடபிள் ரவா கிச்சடி. ஹோட்டலில் கேன்டீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவா கிச்சடி சாப்பிட்ருப்போம். செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவா கிச்சடிக்கு நம்ம தேங்காய் சட்னி நல்லா கொஞ்சம் சுல்லுன்னு காரமாக தேங்காய் சட்னி சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இதனுடைய டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. சர்வசாதாரணமாக எல்லாரும் நிறைய சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த ரவா கிச்சடி வெஜிடபிள்ஸ் ரவா கிச்சடி சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி.